வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மகேஸ்வரியின் மகிமை அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஈசனை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி. ஆமாம், ஏன்னா இப்போ நான் கேட்ட அவரை என்ன வெறும் ட்ரெயிலர் மட்டும் போட்டிங்க, பாட்டு என்னாச்சுன்னு. இல்லை நான் படம் போகிறேன். சரி, இந்த ட்ரெய்லர் ஏதாவது போட்டலாமே, நான் என்ன ராஜன் பேசிட்டே இருந்தோம். சாயங்காலம் நான் என்னப்பா நாங்கள் பேசுறது அப்படின்னு. ஆனால் திருச்செந்தூரை வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்காரான். இது இன்னைக்கு காலகட்டத்தில் திருச்செந்தூரை போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்துருக்காருன்னு அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை. ஏன்னா இன்னைக்கு எங்கே தான் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க, அதில் போய் பேசுகிறாங்க. ஆனால் அப்போ இவட முருகன் கோயிலில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு. ஆனால் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும். சினிமாக்காரவங்க தான் இன்னைக்கு நம்ம சாம்ரான் சார் சொன்னார் சிறு படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரவங்க தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் 89 வந்தப்ப நான் படம் பார்க்கப்பா, ஏன்னா அன்றைக்கி சாப்பாட்டு வழி கிடையாது, தண்ணி தான் குடிச்சு நல்லா வளர்ந்துருக்கேன். காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது டயட்ரேஷனில் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான். அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், படம் ஃப்ளாப், ஒன்றுமே இல்லைம்மா. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அப்போ அறிவு கம்மி தானே. சரி நாங்களே எல்லாம் படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன். அவன் ஜெயிக்கணும், அவன் முன்னுக்கு வரணும், அவன் லைஃப்பை கொண்டு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த வடபழனியும் சரி, இந்த பிரசாத் எதுக்கு சரி, கோடம்பாக்கம் இன்னைக்கு நிற்கிறானுங்க. ஏன்னா நான் என் சங்கத்தில் நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியாவில் பார்க்குற போறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எனக்கு டெய்லி நான் சங்கத்துக்கு வரது வந்து உண்மை செய்யணும். இன்னைக்கு சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒன்றில் அந்த இவன் நடித்தான் நம்ம தனுஷு, அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான். வந்து பிளாப்பு ஒன்றுமே இல்லை, படம் பார்த்தேன் கிட்ட பார்க்கலன்றான். யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வருவான். யாரும் சொன்னாங்கண்ணே, டேய் சரி டிஎன்ஏ எப்படா இருக்கு, அது ஒன்றும் இல்லைண்ணே, படம் பார்த்தியா பார்க்கலண்ணே. அப்போ நீ எப்படி நம்ம திட்டமா திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்தலா ஹிட்டுன்ற இங்கேயும் பரவாயில்லன்றான். என் பையன் பார்த்து சொல்கிறான், கூப்பிட்டு அப்பா அருமையாக இருக்கு, வாங்க ஃபேமிலியோட போகலான்றான். இதுக்கு என்ன சொல்லுங்க? அது 100 கோடி 200 கோடி, இவர் எடுத்த 1 கோடி 50 கோடி. ஏன் என்ன சொல்றேன்னா, முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாக்காரங்களுக்கு படத்தை பாருங்க. படத்தை பார்க்கலையா கண்டிப்பா போடாதீங்க, எவன்ட்டையும் பேசாதீங்க. அப்பதான் நீ உண்மையான ஆம்பளை, உண்மையாலே சினிமாக்காக வந்த சாய்க்கு வந்த மனுஷன் நான் சொல்லுவேன். எல்லா பேரும் சொல்றான் படம் பார்க்கல சொல்லிட்டு போ. நல்லா அவன் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு மக்கள் தாங்க படம் பார்க்குறாங்க, சினிமாக்காரங்க தேட்டருக்கே போறது இல்லை. ஏன்னா நமக்கு தான் வயிற்றுக்கே சோத்துக்கு வழி, நம்ம சினிமா பார்க்க முடியும், 2 ரூபா கொடுத்து வாங்கி பார்க்க முடியும். அதனால தான் சொல்றேன், ஓப்பனா இந்த கவர்மெண்ட் தெளிவா சொல்றேன், யாருமே ஏமாத்தி வாழ்ந்து சரித்திரம் அப்பப்ப சொல்லுவேன். சினிமா நம்பி வந்து யாருமே தோற்றவே கிடையாது. நான் நீ உங்க நின்று போய் பேசுறேன்னா காத்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டத்தை நான் பட்டு வந்திருக்கேன். நான் வந்து சாதாரணம் வரல, அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன். நான் நீங்க வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுறீங்க, என்ன ஜெயிக்க நீங்க வாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல, எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க. அந்த சினிமா நம்பி வந்து எவருமே சொல்லாதீங்க. நான் இதை மட்டும் சொல்லுவேன், நீங்க ஆண்களும் சொல்லுவேன். ரஜினி எப்படி இருந்தாரு, கமல் எப்படி இருந்தாரு, அந்த ஓடுனா அவன் 100 கோடி எனக்கு ஓடாட்டினா அவன் சமாளிப்பாங்க, அடுத்த ஒரு காட்சி சம்பாதிப்பாங்க. இந்த சிறுபடத்தை யார் காப்பாத்துறது, இவர் யார் வாழ வைக்கிறது? இப்போ அடுத்த படம் அவன் பையன் பாருங்க, அறிஞர் சூப்பர் ஹீரோவா இருக்காரு. நான் கேட்டேன், நீ நேர்ல ஹீரோவா இருக்கப்பா அப்படின்னு. அடுத்த படம் அது கண்டிப்பா சத்தியமா அவங்க பையனுக்கு ஒரு படத்தை எடுப்பாரு. அதை எடுக்க விட நான் எடுக்க வச்சேன். ஏன்னா இந்த படத்தை விட்டு வேற படத்தை பிடிச்சிதான் ஆகணும். அது நம்ம எதுல வந்தோமோ அதுல நம்ம ஜெயிக்கணும். எது நினைச்சோமோ, நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். நான் 35 வருஷம் இருந்து என்னோட சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன். அத்தனையும் கிடைச்சி வந்து நிற்கிறேன்னா, அதே மாதிரி ஒவ்வொரு மணியும் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. நீ எல்லாருமே ஹீரோ தான், நீ எல்லாருமே டேரக்டர் தான், நீ எல்லாருமே கேமராமேன் தான், எல்லாருமே மியூசிக் டேரக்டர் தான். உங்க மனசை எல்லாம் உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் அந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன். அத்தனை வீடியோ உட்காந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க சாதிக்கு வந்தீங்க இல்லையா, நீங்க சாதிக்கு வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே பேசுவாங்க, இன்னைக்கு எல்லாருமே மீடியா எல்லாருமே பேசுறாங்க. ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரஜினி கமல் பார்த்து கூட சொன்னார், நான் ஒரு சட்டத்துக்கு தைக்க முடியாமலாம் இருந்தேன். எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஏன்னா நீங்க மீடியா நிறைய தெரிஞ்சிச்சு, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க. ஒரு 2 நேரம் தாவானிகள் ஒரு படம், பாக்யராஜ் சார் நடிச்ச படம். நீங்க தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவானிகள் ஒரு படத்தை பாருங்க, சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுதான், என்ன பிச்சை ஒண்ணுதான் இருக்கு சினிமாவில் வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு.
அதனால நீங்க நேர்மையா இருந்து சினிமா நினைச்சு வந்தீங்கன்னா வரலாம். இன்னைக்கு டவுமணி வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருளை பெற்று நீங்க ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோவாஜி எடுத்துருக்காருன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை, இதுதாங்க அவர் சினிமா. அவர் ஜெயிக்கிற தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சுக்காரு, ஆடியோ வச்சு இன்னைக்கு என்ன கூப்பிட்டுக்காரு, ராஜன் கூப்பிட்டுக்காரு, இருக்கிற சவால் எல்லாரும் கூப்பிட்டு நடத்துறாருல. இதுதான் அவர். ஏன்னா அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன், இந்த ஆண்டு ஆணையம் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எண்ணங்களை மாத்திக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த படத்தையும் ஓடணும் படம் பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமா நீங்க முன்னுக்கே வரமாட்டீங்க. அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்க நல்லா இருந்தீங்கன்னா இந்த மகேசன் பையன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அடுத்த படம் வேற போறாரு. அந்த ரொம்ப பிரச்சனை ஆகும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க யாரோ ஒரு ஆள் கூட பேச சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு. நல்ல கண்டு இருந்தா கவர்மெண்ட் பண்ணி அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நேரத்துல காலையில் போன் பண்ணாங்க, அடுத்த படம் பெருசா பண்ண பையன் வச்சு அது சொன்னீங்கன்னா கதை நல்லா நானே சொல்லி அவரை டேரக்டர் வேணான்றேன். நான் ஓப்பனா நீங்க டேரக்ஷன் பண்ணாதீங்க, படம் நடிங்க அப்படின்றேன். ஏன்னா ஒரே ஆள் பண்ண முடியாதுங்க. நானே டேரக்டர், நானே புடிச்சரு, நானே ஹீரோனா அவரால் முடியாது. படம் கண்டனை எப்படி பண்ண முடியுது? அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம முதல் சாமி பண்ற ஒரு ஃபீல் எடுத்திருக்காரு. அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம். எல்லாரும் சாமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் கொண்டு சேருங்க. ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாம சினிமா வந்து எடுத்திருக்காரு. இதுக்கே நம்ம கை தட்டணும், இவரையே நம்ம பாராட்டணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். என்னென்ன திட்டுவேன், ஏமாந்து சொல்லி போவேன். ஆனால் ஏமாறுறது நம்மகிட்ட பேசிட்டாரு. தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி நன்றி, வணக்கம்.